ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஸ்டேஷன் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண விஎம்ஐ வந்து வேறு ஒரு வெர்ஷனில் இம்போர்ட் பண்ணி மெஷின் பவர் ஆன் பண்ணோன்னா என்ன எரர் வருது, ஸோ அந்த எரர் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த விண்டோஸ் 11 மிஷின்ஸ் வந்து ஆக்சுவலி நான் விண்டோஸ் 17 பிளேயரில் வந்து க்ரியேட் பண்ணது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன எரர் வருதுன்னு பார்த்துருவோம் இதில். ஓகேவா? ஸோ நான் பவர் ஆன் பண்ண போகிறேன். நான் பவர் ஆன் பண்ணேன்னா என்ன எரர் வருது. ஸோ மெஷின் பூட் ஆகிடுச்சு. ஸோ எரர் பார்த்தீங்கன்னா, virtual machine is using a hardware version that is not supported by this version of VMware Workstation. ஸோ இதான் வந்து நம்ம எரர் வந்து நம்மளுக்கு பாப்அப் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா, பேசிக்லி இது கான்ஃபிகரேஷன் வந்து வெர்ஷன் வந்து நான் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஸோ எடிட் மெஷின் போங்க. ஸோ பேசிக்லி we need to go to the configuration file of this particular VM. ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் டேப் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஒர்க்கிங் டைரக்டரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரியில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன வெர்ஷனில் இருக்குன்ட்டு. ஸோ ரன் கமெண்ட் போங்க, பாத் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா, பேசிக்லி அந்த விஎம் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விஎம்டிஎக்ஸ் ஃபைலில், விர்ச்சுவல் மிஷினோட ஹார்ட் டிஸ்க் ஃபைலில், ஸோ அதுக்கப்புறமா ரேமு, அதுக்கப்புறமா ஸ்னாப்ஷாட் மெட்டாடேட்டா, ஸோ அப்புறமா கான்ஃபிகரேஷன் ஃபைலு. ஸோ இதான் அந்த ஃபைல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஓகேவா? இந்த ஒன் ஆஃப் த ஃபைல் தான் நம்ம வந்து எடிட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட்பேட் கொடுங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹார்ட்வேர் வெர்ஷன் தான் இஷ்யூன்னு சொல்லியிருந்தான். ஸோ கரண்ட்டாக நம்ம ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, VMware Workstation 16 Pro யூஸ் பண்ணியிருக்கோம். பில்ட் வெர்ஷனோட வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து விர்ச்சுவல் ஹார்ட்வேர்னு செலக்ட் பண்ணுங்கள். விர்ச்சுவல் ஹார்ட்வேர் சாரி. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், விர்ச்சுவல் ஹார்ட்வேர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 20ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் ப்ரீவியஸ்லி யூஸ்டு ஒன் ஆஃப் தி VMware வெர்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுது. ஸோ இங்கே 20ன்னு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், இப்போ கூகுளில் போயிட்டு VMware விர்ச்சுவல் ஹார்ட்வேர் காம்பேட்டபிலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அதோட கேபி விஎம்ஓட கேபி ஆர்டிக்கல் நம்பர் வந்துடும். ஸோ இதில் போயிட்டு வெர்ஷன் என்னென்னு செக் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட்ஸு அதோட விர்ச்சுவல் ஹார்ட்வேர் வெர்ஷன். ஸோ பேசிக்லி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக என்ன இருக்குது, நம்மளோடது 20ன்னு கொடுத்துருக்கு. ஸோ 20ன்னு கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் பிளேயர் 17X. ஸோ இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த பர்டிகுலர் விண்டோஸ் 11 VM வந்து க்ரியேட் பண்ணேன். ஓகேவா? இப்போது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வெர்ஷன் 16ன்னு பார்த்தீங்க. ஓகேவா? 16 Pro பார்த்தீங்க. அப்போது 16 Pro எங்கே இருக்குது, 16X இதோ இருக்கு பாருங்கள், விண்டோஸ் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ 16X. ஸோ இந்த ஹார்ட்வேர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 18. ஓகேவா? ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து இந்த ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து 18ன்னு சேஞ்ச் பண்ணுவோம். 18 சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் காம்பேட்டிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், ஒர்க் ஸ்டேஷன் பீட்டா விர்ச்சுவல் மிஷின். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக சேவ் பண்ணிட்டோம். 18ன்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணுவோம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா. ஓகே. ஸோ ஃபைனலாக விண்டோஸ் 11ஓட லோகோ வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் மெஷின் வில் பூட் அப் நவ். ஸோ இஷ்யூ இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் விண்டோஸ் 11 வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.